வடை பாவ் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வடை பாவ் வந்து நார்த் இந்தியாவோட ஃபேமஸ் டிஷ்ஷு, அவங்களோட ஸ்நாக் ஐட்டம். இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. வீட்டிலையே செய்யலாம். செய்ய போகிறோம். வடைக்கு தேவையானதை நம்ம முதல்ல ரெடி பண்ணிடலாம். இதை கொஞ்சம் தள்ளணும். மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 8 க்ளவுஸ் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் 8 க்ளவுஸும் ரெண்டும் சேர்ந்து நம்ம தட்டி எடுத்துக்கிடலாம். அப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். ரெடி ஆகிட்டு இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 3 உருளைக்கிழங்க வேக வச்சு அவிச்சு நல்லா அவிச்சு மைக்ரோவில் அவிச்சு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அவிக்கணும் உருளைக்கிழங்க, அப்போ தான் நல்ல இதாகும். நல்லா உடச்சி நல்லா பசஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, முதல்ல வடை ரெடி பண்ணிடலாம். தவா வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன், கடுகு போடுறேன், கடுகு வெடிச்சிட்டு ஜீரகம் கொஞ்சம் போடுறேன். ரவா நல்லா சூடாக இருக்கு, போய் டக்குன்னு வெடிச்சிட்டு இப்போ நம்ம இதில் இந்த பச்சை மிளகாவும் கார்லிக்கும் தட்டி வச்சுருந்தோம்ல அதை போடுறேன். வதக்கிட்டேன். இதில் இந்த உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ஆறணும் கொஞ்ச நேரம். இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் வடை உருண்டை பிடிப்போம் வடைக்கு. இப்போ வடை அந்த உருளைக்கிழங்கு செய்து வச்சுருக்கோம்ல, அந்த முக்கி போடுறதுக்கு கடலை மாவு வேணும். அது கடலை மாவுக்கு பதம் எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இதில் கொஞ்சம் வத்தல் தூள் சேர்க்குறேன், மஞ்சத்தூள் சேர்க்குறேன், சோடாப்பு கொஞ்சம் சேர்க்குறேன், ரொம்ப கொஞ்சமாக. அதுக்கப்புறம் காயம் கொஞ்சம் சேர்க்குறேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கோம். அதை முக்கி போடக்கூடிய மாவு தான் இப்போ நம்ம தயாரிக்கும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டால் போதும், கொஞ்சமாக போட்டால் போதும். அதில் உப்பு போட்டிருக்கனால இதில் கொஞ்சம் போட்டால் போதும். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் முக்கி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்.
பக்குவத்துக்கு ரெடி ஆக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் ஆட்டு இப்போ ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் முக்கி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சின்ன உருண்டையாட்டு சின்னதாட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். முக்கி போட வேண்டியதான். எடுத்துடலாம். அவ்வளவுதான். வடைப்பாவு கூட சாப்பிட்டதுக்கு லசூன் சட்னி வேணும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சோண்டு கடலை எடுத்திருக்கேன், நிலக்கடலை. அதுக்கப்புறம் 2.5 ஸ்பூன் கிட்ட தேங்காய். அதுக்கப்புறம் 5-6 க்ளோவ்ஸ் கார்லிக். அதுக்கப்புறம் ஒரு 8 வத்தல் எடுத்துருக்கேன். வத்தல் நல்லா சுண்டாக வச்சா தான் நல்ல காரமாக வச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால வத்தல் கூடுதலாக எடுத்துருக்கேன். இது அவ்வளோத்தையும் சட்டியில் கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துடலாம். நம்ம இதை வறுத்துடலாம். நிலக்கடலை போட்டுக்கலாம். ப்ரௌனிஷ் கலரில் ஆனோன்னு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனோன்னு இடத்துல ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். லசூன் சட்னிக்கு எல்லாம் வறுத்து எடுத்துட்டேன். இனிமேல் இதை மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். வடைப்பாவு ரெடி ஆகிட்டு அடியில் ப்ரெட்டு எடுத்துகிட்டு அதுக்கு அடியில் லசூன் சட்னி வச்சுருக்கேன், கார்லிக் சட்னி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வடை வச்சு ஒரு மிளகாய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடை இந்த பன் வந்தால் கிடச்சிது எங்களுக்கு. ஊர்லன்னா நம்மளுக்கு வடை கிடைக்கும், பாவு அழகாக கிடைக்கும். செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.